எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மா சுலாகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஆட்டுக்கால் சூப் டேஸ்ட்டில் பிரண்டை சூப் தான் இன்றைக்கி நம்ம வைக்க போகிறோம். அட்டகாசமாக இருக்கும். இது போல் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிரண்டையை நல்லா சுத்தமாக கழுவிட்டு நார் எதுவுமே எடுக்காமல் நல்லா கட் பண்ணி வச்சாச்சுங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10, பூண்டு 2, 3 பல், இஞ்சி கொஞ்சம், பச்சை கருவேப்பிலை கொஞ்சமாக தான் இருந்துச்சு, அதை சேர்த்துக்கலாம். மிளகு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் அப்படியே தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கிறணுங்க. நைஸாக அரைக்கக்கூடாது. அப்படியே பார்த்திங்கன்னா இந்த கொரகொரப்பாக அரைச்சாச்சு. இப்போ குக்கரில் நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிடுறோம். வதக்கிட்டு சேர்க்கும்போது தான் அந்த அரிப்பு தன்மை இல்லாமல் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சூப்பு குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பிரண்டை சூப்பு காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கும்போது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க. மூட்டு வலி, மூட்டு வீக்கம், செரிமான பிரச்சனை, நரம்பு மண்டலம் வலுப்படுத்துதல், பசியை தூண்டக்கூடியது, கால்சியம், வைட்டமின் மற்றும் ஆன்டி ஆக்சி ஐயோ நமக்கு தெரிஞ்சதை பேசணும், தெரியாததை இப்படியாங்க. சுறுசுறுப்பாகவும் இருக்கும். சளி, இருமல், வாய்ப்புண் பிரச்சனைகளை குணப்படுத்த உதவுகிறது. அதனால் நீங்கள் சூப் வச்சு குடிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கிராமத்து ஸ்டைலில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி கொஞ்சமாக உப்பு சேர்த்து, ரொம்ப கடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாதுங்க. உப்பு கொஞ்சமாக தான் இருக்கணும். மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொதிக்கவும் அப்படியே மூடி வச்சு விட்டு பாருங்கள் 7, 8 விசில் நல்லா வந்துருச்சு. சூப்பு அருமையாக ரெடி ஆயிடுச்சு, அட்டகாசமாக. இந்த சூப் அப்படியே வடிகட்டி நம்ம அப்படியே குடிக்க போகிறோங்க. சூப்பராக இருக்கும். ஆட்டுக்கால் சூப் டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம புளியோ தக்காளியோ எதுவுமே சேர்க்கலை. பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும், கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அப்படியே லைட்டாக நீங்கள் பெப்பர் தூள் சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை. மிளகு, கொத்தமல்லி தலையை அப்படியே கிள்ளி போட்டு குடிச்சிட வேண்டியதாங்க. கொத்தமல்லி தழை போடுறேன்னு என்ன கொத்தமல்லி செடியே பிடிங்கி போட்டியே அப்படின்னு நினைக்காதீங்க. அவசரத்தில் பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டேன். இப்போ அடுத்து முட்டை பொரியல் தான் செய்ய போகிறோம். முட்டை பொரியல் சிம்பிளாக தாங்க இருக்கும், நல்லாயிருக்கும். பழைய சாப்பாடு இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த முட்டை பொரியல், இந்த முட்டையை அப்படியே தாளித்து இந்த முட்டையிலே பார்த்திங்கன்னா பழைய சாப்பாடு அந்த சாதம் மிச்சம் இருக்கும் இல்லையா, அதை போட்டு உதுத்து போட்டு அப்படியே வதக்கியும் சாப்பிட்லாம். தனியாகவும் இந்த முட்டை பொரியலை வச்சும் அப்படியே சாப்பிட்டுக்கரலாம். எப்படி வேணும்னாலும் நம்ம விருப்பம் தான், சாப்பிட்டுக்கரலாங்க, நல்லாயிருக்கும். இப்போ பெரிய வெங்காயம் ஒரு 2, 3 சைஸு, நார்மலாக சின்ன சைஸு தான், அது நல்லா கட் பண்ணி நீள நீளமாக தான் கட் பண்ணி, உப்பு, மஞ்சத்தூள், நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். நல்லா கொஞ்சம் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா முட்டை 3 முட்டை உடச்சி வச்சுருக்கேங்க, அதை ஊற்றணும். இப்போ கரம் மசாலா வீட்டிலேயே அரைச்சது தான், அதை சேர்க்கும்போது கரம் மசாலா சேர்க்கும்போது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் வதக்கும் போதேவும் அப்படியே கொஞ்சம் இந்த எண்ணெயிலே லேசாக வதக்குனா அந்த பச்சை வாடை இல்லாமல், நம்ம வறுத்து அரைச்சிருக்கோம், இருந்தாலும் கொஞ்சம் வதக்குனா தான் நல்லாயிருக்கும். வதங்கவும் அப்படியே நான் முட்டை உடச்சி வச்சதை ஊற்றி நல்லா பொரியல் மாதிரி நல்லா வதக்கி எடுக்க வேண்டியதாங்க. சூப்பராக இருக்கும். சாப்பாடுக்கு சைடிஷ்டாக வச்சு சாப்பிட்லாம். வெறும் சாப்பாட்லேயும் நம்ம வச்சு பெனஞ்சும் சாப்பிட்டுக்கரலாம். என் பையனுக்கு பிடிக்காத குழம்பு சின்னவனுக்கு, அதனால் இதை செஞ்சு கொடுத்தேன். சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்டேன். அப்படிதாங்க ஒரு சில டைமில் பிடிக்காத குழம்புனா இந்த மாதிரி வச்சு கொடுத்துருவேன், சாப்பிடட்டும்னு. சைடிஷ்டாகவும் நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம், எப்படி வேணும்னா சாப்பிட்டுக்கலாம். இறக்கும்போது கொத்தமல்லி தழை, கருவேப்பிலையை போட்டு இறக்கிட வேண்டியதான். நம்ம கொத்தமல்லி தழை மட்டும் தான் சேர்த்துருக்கேன். எப்படியோ சமையல் செய்ய வேண்டியதாக இருக்குது, பிடிக்கல நம்ம பிள்ளைகளுக்காக. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய், நன்றி, வணக்கம்.